ஸோ இட் இஸ் அபவுட் கன்விக்ஷன். கன்விக்ஷன் தான் அந்த டெப்த் ஆஃப் யுவர் தாட். அதனால திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் சொல்றதுங்க, இங்க அங்க யோசிக்காதீங்க. சிவில் சர்வீஸ் வரணுமா, வரணும்னா வரணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுல வந்து ஐபிஎஸ் படிக்க உந்துதலாக இருந்த மும்பை சம்பவம் குறித்தும் அதற்கான வழிமுறைகள் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதல் முறையாக மனம் திறந்து பேசியுள்ளார். சிவில் சர்வீஸ் போகணும் அப்படிங்கிறது ஒரு உந்துதல் வந்து ஏற்கனவே சொன்னது போல நவம்பர் 26, 2008 அந்த மும்பை அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய உந்துதல், சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இல்லாட்டி எம்பிஏக்கு முன்னாடியே நான் யோசிச்சிருந்தா அது வேற மாதிரி டெசிஷன் எடுத்துருக்கலாங்க. பட் நான் எம்பிஏ பண்ணணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிறது தான் ஆரம்ப கால ஆசை. அது யூபி போனதுக்கு அப்புறம் மனசு மாறிச்சு, மும்பை அட்டாக் மனசு மாறிச்சு. பட் நீங்களாம் ரொம்ப ஏர்லியா டெசிஷன் எடுக்கிறீங்க. ஏன்னா நான் வந்து 25 வயசுல தான் சிவில் சர்வீஸ் போகணுங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்துச்சுங்க. பட் மெனி ஆஃப் யூ நான் பார்க்குற வெரி யங், 21, 22 இருக்கீங்க, ரொம்ப யங். வெரி ஹாப்பி ஃபார் யூ. நீங்களும் ஆல்ரெடி டெசிஷன் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து லேட் டெசிஷன் மேக்கிங், நான் ஒத்துக்கணுங்க. இரண்டாவது, நான் லேட் டெசிஷன் மேக்கிங் எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரே ஆப்ஷன் வந்து சரண்டர் மட்டும்தான். ஆப்ஷனே இல்லை எனக்கு. சரண்டர். எம்பிஏல இருக்கோம், படிக்கிறோம், பிளேஸ்மெண்ட் வேண்டான்னு சொல்லிட்டோம். பிளேஸ்மெண்ட் நான் உட்கார போறது இல்லை. சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் செகண்ட் இயர் ஆரம்பத்தில் எழுதணும், கிளியர் ஆயிடுச்சு. செகண்ட் இயர் எண்டில் மெயின்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட் வந்துருச்சு. ஸோ நான் இந்த ப்ராசஸ்ல போகும்போது நிறைய ரிஸ்க் எடுத்துட்டேன் சிஸ்டர். ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 லட்சம் லோன், எம்பிஏ வேலை வேண்டான்னு சொல்லியாச்சு, இந்த பக்கம் வந்தாச்சு. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஒரே ஆப்ஷன் இஸ் டு சரண்டர். அதனால அந்த முழு 3 மாதமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு கடுமையான சூழல். ஒன்று, கிளாஸுக்கு நீங்க அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரெசன்டேஷன் பண்ணணும், கேஸ் ஸ்டடி படிக்கணும், இது ஒரு பக்கம். சிவில் சர்வீஸ்க்கு 4 மணி நேரம் டெய்லி கொடுத்தாகணும், இது ஒரு பக்கம். அந்த 4 மணி நேரத்தை காலையில் 2 மணி நேரமா நான் பிரிக்கணும், 4 to 6. சாயந்தரம் 9 to 11 2 மணி நேரம் பிரிக்கணும். ஸோ இட்ஸ் அ கமிட்மெண்ட், அவ்வளோதாங்க. அந்த கமிட்மெண்ட் எப்போ வரும்னாங்க, when you have conviction. அதனால தான் நான் திரும்ப திரும்ப பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னேன். கீதையினுடைய ஒரு பேசிக் சாரம்சம், நீங்க முடிவு எடுக்கும் பொழுது உங்களுடைய முடிவு எவ்வளவு உறுதித்தன்மை அந்த முடிவில் இருந்துச்சோ அதை பொறுத்து தான் வெற்றி கிடைக்கும். ஸோ இட் இஸ் அபவுட் கன்விக்ஷன். கன்விக்ஷன் தான் அந்த டெப்த் ஆஃப் யுவர் தாட். அதனால நான் திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் சொல்றதுங்க, இங்க அங்க யோசிக்காதீங்க. சிவில் சர்வீஸ் வரணுமா, வரணும்னா வரணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுல வந்து இங்க அங்க தமிழ்நாடு கிடைச்சா வருவேன், அசாம் கிடைச்சா போக மாட்டேன், யூபி கிடைச்சா போக மாட்டேன், அந்த பேச்சே இருக்கக்கூடாது. When the conviction is deep, 100% success will happen. So it's conviction. Thank you. Thank you, sir. Thank you. இவங்க எடுத்துக்கலாம் முடிஞ்சுதா? சரி, ஃபைனல் சொல்லுங்க, கடைசி கேள்வி எடுத்துக்கலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.